வணக்கம். நான் வந்து சம்பவர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. "கடத்தேங்காயை திருடி வழிப்பிள்ளையாருக்கு உட" அப்படின்னு. இதனால் யாருக்கு லாபம்னா, இது கடத்தேங்காயை திருடி வழிப்பிள்ளையாரை உடைச்சவனுக்கு லாபம். பிள்ளையாருக்கும் எந்த லாபமும் கிடையாது, அந்த கடைக்காரனுக்கும் எந்த லாபமும் கிடையாது. இதுதான் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் தங்களை வளர்த்துக்கிறது, தங்களுக்கு தகுந்த மாதிரி எதையும் பயன்படுத்திக்கிறது. இதை இப்படி தான் சொல்லணும். சரி, இந்த பழமொழி நம்ம ஏன் எங்கே சொல்ல வேண்டியிருக்குன்னு பார்க்கணும்னா, பொதுவாகவே திராவிட இயக்கவாதிகள் பார்த்திங்கன்னா சாதி ஒழிப்பு அப்படின்னு அதிகமாக பேசுவாங்க. அவங்களோட எந்த ஒரு விளம்பரங்களையும், எந்த ஒரு பத்திரிக்கையும் சரி, எந்த ஒரு கட்சி நிகழ்வுலையும் சாதிங்கிற பேர் இருக்காது. நாங்கள் சாதி ஒழிக்க போகிறோங்க அப்படின்னு அதிகமாக சொல்லிக்கிறாங்க. முக்கியமாக பெரியார், ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பேரை தனக்கு இருந்து எடுத்துகிட்டு பெரியார் மட்டும் போட்டார், ராமசாமின்னு மட்டும் போட்டார் அப்படின்னு ஒரு கருத்தில் பின்னாடி உண்டு. ஏன்னா அவர் சாதி ஒழிக்க அதிகமாக நின்றார் அப்படின்னு ஒரு சர்ச்சையில் அவங்க பேசுவாங்க. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பெரும்பாலும் இந்த திராவிட இயக்கவாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக சாதி ஒழிப்பு பேசுகிறவங்களா தங்களை பொது வெளியில் காட்டிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அண்ணா, கருணாநிதி, இவங்களுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா வைகோ, இவரை சொல்லலாம். இவர் அதிகமாக அந்த திராவிட இயக்கங்களை கூட்டங்களை பார்த்தாங்கன்னா அதிகமாக தானே ஒரு மிகப்பெரிய சாதி ஒழிப்பாளராக காட்டிக்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட நபரோட ஒரு உண்மையான பிம்பம் இப்போ ஓடப்பட்டிருக்கு. என்னென்னா, வைகோபால்சியோட மகன் தான் துரை வையாபுரி. இவரோட மகள், அதாவது வைகோவோட பேத்திக்கு திருமணம் முடிவு செஞ்சுருக்காங்க. அது குறித்த பத்திரிக்கை தான் வெளியாகிருக்கு. பத்திரிக்கையில் தெளிவாக பார்த்தாங்கன்னா, இங்கே வந்து தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். கலிங்கப்பட்டி, புலிப்பாட்டிக்குளம், வல்லட்ட கோத்திரம். நல்லா பார்த்திங்கன்னா, இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, முழுக்க அந்த சாதி ஒழிப்புங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக பேசி பறையர், அப்புறம் நாடார், வன்னியர் இப்படின்னு ஒவ்வொரு சாதியும் அதிகமாக பொதுவெளியில் தங்களோட சாதி பேரை, தங்களோட அடையாளங்களை போட்டுக்கிட்டாங்கன்னா முதல்ல அதிகமாக கொந்தளிக்கிற. ஏன்னா இந்த திராவிட இயக்கம் அதை கொந்தளிப்பாங்க. அப்புறம் இந்த சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க. ஆனால் நடைமுறையில் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்க விஷயத்தில், இவங்க நடைமுறையில் எல்லாம் தெளிவாக அப்படியே கடைப்பிடிச்சு வந்திருக்காங்க. மற்றவங்களுக்கு தான் ஃபுல்லாக ஒரு பாடம் எடுக்கிறது. ஆனால் இவங்க நேர்மையாக இருந்திருக்காங்க. ஏன்னா இல்லை, இதுதான் நம்ம பார்க்குறோம். தங்களோட குலத்தையும் தங்களோட கோத்திரத்தையும் எவ்வளோ தெளிவாக இன்னும் நடைமுறையில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்போது இவங்க குடும்பத்தில் இந்த சாதி ஒழிப்பை செயல்படுத்தியிருக்கணும். இந்த குலம் கோத்திரம்னு அதிகமாக இவங்க நடைமுறையில் இல்லாமல் அந்த பொது வெளியில், பொதுத்தலங்களில் ஒரு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இன்னைக்கு முன்னாடி இவங்க கடைப்பிடிச்சிருக்கணும். ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, முழுக்க தங்களோட வீடு, தங்களோட உறவினர்கள் இப்படி எல்லா பக்கமே இவங்க முழுக்க சாதிய பட்டங்கள், குலம் கோத்திரம் பார்த்து திருமணம் செய்கிறது, சாதி பார்த்து திருமணம் செய்கிறது, இதுகளெல்லாம் செஞ்சுட்டு என்ன செய்யணும், மற்றவனுக்கு மட்டும் சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசியிருக்காங்க. இங்கே தான் இது உடைபட்டுருக்கு. இந்த கேவலமான அரசியல் செய்யணும் திராவிடவாதிகளோட பிம்பம் ஒவ்வொன்றா உடப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி வைகோவோட முகம் இன்றைக்கோட உண்மைக்கு வந்திருக்கு. எவ்வளோ தெளிவாக குளம் கோத்தெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் திராவிட இயக்கங்கள். முழுக்க சாதி ஒழிப்புன்னு ஒன்று பேசி விமர்சிச்சிருக்காங்க. ஏன்னா முழுக்க பிற சாதிகளை முக்கியமாக தமிழ் சாதிகள் அதிகமாக இவங்க உள்ளே வந்து நிறைய அடையாளங்களை அழிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க குளம் கோத்திரங்களை தெளிவாக இருக்காங்க. உங்களை வடுகர்கள் எடுத்திங்கன்னா எல்லாருமே கரெக்டாக தெளிவாக இருக்காங்க. இது நாயக்கர் எடுத்துங்க, இரட்டியார் எடுத்துங்க, அருந்ததியர் எடுத்துங்க, எல்லாருமே குளம் கோத்திரம்னு எல்லாம் தங்களோட நடைமுறையில் எந்த ஒரு மாற்றமே அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மரம் அப்படியே கடைப்பிடிட்டு வந்திருக்காங்க. ஆனால் தமிழர்களை பார்த்தோன்னா, தமிழர்கள் இது மாதிரி செஞ்சால் அதிகமாக பொங்குறது திராவிட இயக்கவாதிலாம். அதிகமாக பொங்கி அதிகமாக சாதி ஒழிப்பு பேசுகிறது, இப்படிலாம் செய்யலாமா, இதெல்லாம் வானம் இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி லெவலுக்கு ஓவராக போட்டு காட்பாடைங்க எடுத்துவாங்க. நீ நடைமுறையில் பார்த்தோன்னே எவ்வளோ கேவலமாக அன்றைக்கி நம்மளோட அடையாளம் சிதைச்சிட்டு இவங்க அடையாளம் மட்டும் எவ்வளோ தெளிவாக இந்த திராவிட வடுக இந்த வந்தேரிகள் எப்படி கரெக்டாக தங்களை நிலைநிறுத்திருக்காங்கன்னு மட்டும் இந்த வீடியோவில் பாருங்கள்.